ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி தேர்தல் ஆணையத்திலிருந்து ஓட்டர் ஐடி கார்டு வைத்துள்ள அனைவரும் ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் 31/3/2024 இந்த தேதி தான் ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே லிங்க் பண்ண அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் ஆகியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் உங்களோட ஓட்டர் ஐடி அண்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணலைன்னா இந்த வீடியோவை பார்த்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் NVSPன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக்கர் கொடுங்க. இப்போது உங்களுக்கு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைட் டாப் கார்னரில் லாகின் அண்டு சைன்அப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா லாகின் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சைன்அப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ற இடத்துல மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கீழே மெயில் ஐடி ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம். அடுத்தது கேப்சா என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நேம் என்ற இடத்துல உங்கள் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் என்ற இடத்துல உங்களோட இனிஷியலை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்துல மேலே கொடுத்த சேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லாகின் கொடுங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ற இடத்துல நீங்க கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா என்ட்ரு பண்ணி ரெக்வெஸ்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்டு லாகினை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆனதும் உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே ஃபில் ஃபார்ம் 6B என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எபிக் நம்பர் கேட்கும். அதில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அண்டு ஃபில் ஃபார்ம்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் ஓட்டர் ஐடி ஆல்ரெடி லிங்க் ஆகியிருந்தா கீழே உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஓட்டர் ஐடியும் ஆதாரும் லிங்க் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் அண்டு பர்சனல் டீட்டெயில் எல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆகியிருக்கும். அடுத்தது கீழே ஆதார் நம்பர்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த பாக்ஸில் உங்கள் ஆதார் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதர் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பர்னு இருக்கும். அதில் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகியிருக்கும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உங்கள் பிளேஸை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே உங்கள் ஓட்டர் ஐடியும் ஆதார் நம்பரும் சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.